வேலைக்கு செல்லவே விருப்பம் இல்லை. என்னடா சொல்றீங்க? கொரியன் சீரிஸ் வந்து நிறைய பாக்குறாங்க. இப்போ ஃபார் இந்த மாதிரி யூடியூபர் ஆயிடலாம், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெய்லி ட்ரெயின் பண்ணணும். உங்களோட இடம் கூட உங்க கிடைக்குதா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல தான் நானும் வாசிச்சேன். ஒரு அரசியல் தலைவர் சொல்லி அவர் என்ன படிச்சாரா, அவர் பெரிய ஆள் ஆகலையா, நிறைய சொல்லிருக்கீங்க. அப்படி படிப்பு கல்வி இதனாலதான் வந்தவங்க நிறைய இருப்பாங்க. தலைப்பு வந்து வேற தான் பிடிக்கும். மெஸ்ஸி படிச்சுக்கிறாரான்னு ஒரு கொஸ்டின் வந்துடுவாங்க. என்னப்பா எப்படி பேசுறீங்க அப்படின்னு. நான் சும்மா இருப்பேன், நான் சம்பாதிச்சு காசு வந்தா காசு கூட எனக்கு வேணாத மாதிரி தான் அந்த சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப கரேஜியஸா இருக்கிறதா ஹெச்ஆர்சி பல பேர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க. படிச்சு கொண்டு நான் என்னால அவ்வளவு ஏன் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு ஒரு இது வரும் ஒரு கட்டத்துல. அதுல நம்ம அப்பா அம்மா படிக்காம நம்ம அந்த படிப்போட கட்டாயத்தின் புரிஞ்சு நம்ம வேலைக்கு போனாதான் இந்த சமூகத்தையும் சரி, நம்ம முதல்ல நம்ம வீட்டையும் சரி நம்ம சமூகத்தையும் சரி முன்னேற்ற முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ந்து நம்ம வந்தோம். அந்த வெளிப்படையாவே சொல்றாங்கப்பா. ரொம்ப எனக்கு கஷ்டமான வேலை எது இருந்தது. அவங்க எவ்வளவு தூரம் வந்து அதுக்குண்டான உழைப்புகள் கொட்டி இருக்கிறாங்க. அந்த உழைப்புகளை கொட்டினதுனாலதான் இன்னைக்கு வந்து அந்த ரேஞ்சில் பயங்கர ரெஸ்பான்சிபிளா இருந்த ஒரு சிச்சுவேஷன். பட் இந்த தலைமுறைக்கு அப்படி அவங்க இருக்குங்கிற கட்டாயம் இல்லாம இருக்கிறதா ஒரு பக்கம் பாக்குறேன். ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டது. ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச்சுல இருந்து தெரியுது. அது மூலியமா பைசா வருது, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது பண்ணா பைசா வருதுன்றதெல்லாம் அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய இந்த ஒரு சட்ட கசங்காம வேலை பார்ப்பானப்பா அப்படின்னு ஒரு என்னால பண்ண முடியாது, அவங்க பண்ணல ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்போது ஈஸியா இவங்க அப்போ அவங்களே வேலை பண்ணுவாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடுறாங்க. இவன் அந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். ஆமாம், ஒவ்வொரு வாரம் வந்து கதை பேசலாம் வாங்கல வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்த புக்கு. இந்த வாரம் வந்து என்ன பேசலான்னு அண்ணா ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்துச்சு, அதை வாசிட்டு வாங்க பேசலாம்னா இன்னைக்கு வந்து அபுல் ஃபைசல் நண்பர் 2 பேர் இணைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட பழைய நண்பர் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால அவரும் வந்துட்டார், கோபி மற்றும் ஃபாசி, அப்புறம் வந்து காதர். இன்னைக்கு காலத்தில் ரொம்ப தேவையான பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு. அதுக்கப்புறம் வேலைக்கு செல்ல விருப்பம் இல்லை, அதுதான் தலைப்பா அந்த கட்டுரைக்கு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதை பார்த்தவொடனே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவன் அப்படி அப்போ காசு வேலைக்கு போகாமல் கிடைக்குதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் நானும் வாசித்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் வந்து அந்த ஒரு மித்து இந்த சமூகத்தில் இருக்குது. இன்னொன்று அது வந்து இன்னைக்கு படிச்சுட்டு வர பள்ளி குழந்தைகள் மனசில் அதிகமாக அது தாக்கத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா தான் நிறைய வந்து அங்கேயே நிறைய சம்பாதிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி அந்த போர்வையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் போட்டால் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு காசு வருது. அதனால் அவங்க என்ன நினச்சிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம மதன் கௌரிலாம் இருக்கிறாரு, அவர்லாம் வேலையை விட்டுட்டு இதுலேயே ஃபுல் டைம் ஜாபாக உள்ளே வந்தவர் தான். ஒரு வாட்டி அவர் வேலை செஞ்சுட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரே நான் வேலையை விட்டுட்டு இதிலே ஃபுல் டைம் இருக்கிறேன், அதை விட அதிகமாக இது கிடைக்குதுன்னு. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அமையுமான்னு தெரியாது. யாரோ ஒரு கோடியில் 1, 2, 3 பேர் தான். ஆனால் மக்கள் இந்த பள்ளி குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை பார்த்துட்டு இப்போ நம்மளும் இந்த மாதிரி யூடியூபர் ஆகிடலாம், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம், இல்லை காசு வருது, எதுக்கு நம்ம படிக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதை பார்த்தா அந்த ஆர்டிக்கலும் அதை தழுவி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட இதை நாம் அப்படியே பேசலாம். உங்களுக்கு இது நம்ம இதை பார்க்குறப்ப என்ன, நம்ம உங்கள்கிட்ட நான் அதிகமாக பேசின ஒரு விஷயம் தான். பொதுவாக ஒரு இதாக சொல்லி வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒரு அரசியல் தலைவர் சொல்லி அவர் என்ன படிச்சாரா, அவர் பெரிய ஆள் ஆகலையா, அவர் என்ன படிச்சாரு, இந்த நாட்டையே ஆளலையா, நேரடியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்றது வந்து தெரியும், கதைகள் வந்து யார சொல்றீங்க தெரியும். இல்லை அது வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி சிலவங்க பேரை சொல்ல வேணாம். பட் வந்துட்டு நான் சொல்ல வருதுன்னா, நம்ம படங்களில் கூட தனுஷ் நடிச்ச படத்துல கூட வரும், சச்சின் டெண்டுல்கர் வந்து எங்க படிச்சாரு, அடிச்சா 6 காமராஜர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றவங்களை ஒரு பேப்பர் எடுத்து எத்தனை பேரியா அப்படின்றதுனா 10 பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும், 15 பேர் ஞாபகம் வரும். அதுக்கு மேல படிக்காம ஜெயிச்சவன தெரியாது. ஆனா நம்ம அப்பா அம்மா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவினர்கள் இப்படி பார்க்கும்போது நம்ம வட்டத்தை அப்படி சுற்றி பார்த்தோம்னா அந்த படிப்பு கல்வி இதனால தான் வந்தவங்க நிறையா இருப்பாங்க. இப்போ இந்த தலைப்பு வந்து வேற பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வந்துருச்சு.
வேலைக்கு செல்லவே விருப்பம் இல்லை. என்னடா சொல்றீங்க? அதான் அதுல வந்து எப்படின்னா ஏன் இதை அவர் எழுதிப்பாருன்னா அவரை கூப்பிட்டதே வந்து ஒரு யூனிவர்சிட்டி. அவர் வந்து நம்ம கெஸ்ட் லெக்சரராக போவோம்ல, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிலேயே கூப்பிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வேலைக்கு போக விருப்பமா அந்த மாதிரி படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சொல்ல விருப்பம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிறாங்க. அதுவே பெரிய ஷாக்கிங். யூனிவர்சிட்டியே வந்து கூப்பிடுதுன்னா அப்போ எந்த அளவு மாணவர்களோட மனநிலைகள் அப்படி இருக்குது. ஆனால் அவர் வந்து அதை தொட்டு அவர் அமெரிக்காவில் போயிருக்கும்போது அவங்க தங்கியிருக்கும் போது அந்த வீட்டில் நடந்த ஒரு 2 குழந்தைங்களோட மனநிலையை தான் ஃபுல்லாக எழுதியிருப்பார். ஒரு 11 இயர்ஸ் ஓல்டு அந்த பையனுக்கு, ஒரு பொண்ணு. அவங்க வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, ஃபுட்பால் மேட்ச் ஃபீஃபா இப்போ ரீசெண்டாக ஃபீஃபா பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு இப்போ வீட்டில் நம்மளே வந்துட்டு என்ன சொல்லுவோம், சின்ன வயசில் வந்து யாராச்சும் வந்தால் உள்ளே போய் உட்காந்துக்குவோம், இங்கே போய் உட்காந்து தான் பேசிட்டே நம்மளை போட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அம்மா அப்பா இப்போ என்ன பேசுகிறான், மாமா வந்துக்கிறாரு மச்சான் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இவங்களையும் பேச சொல்லுவாங்க. ஆனால் பேசவே மாட்டாங்க, இவர் தான் கொஸ்டின் கேட்பார். அப்போ அந்த குழந்தைங்க ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நீ சொல்லுங்க. அதான் இப்போ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. என்னடா செய்யணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்குண்டான காரணங்களே அதுல வந்து எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு யாரு வந்து அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாது அப்படின்றது அதுல 2 விஷயங்கள் இருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி அதுல வந்து சச்சின் அப்படின்னு வரப்போ அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு உள்ள பெண் குழந்தைகள், நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள பெண் குழந்தைகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொரியன் சீரிஸ் வந்து நிறைய பாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 2 kids, both are daughters, I have 2 daughters. ஸோ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஒரு பெண் குழந்தை வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து பார்க்குற எல்லாமே வந்து கேபாப்ல இருந்து தான் வருது. அதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து வர பொண்ணு வந்து கேபாப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களோட பேரை சொல்லி இவங்க 19 வயசுல 60 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த லைஃப் வந்து எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து கவலையோட என்னத்தை எதிர்பார்க்கறாங்கன்னா அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதாகும் அப்படின்னு. அதான் இப்போ யாருமே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்களும் அந்த விஷயத்துல போராடி தான் வந்திருப்பாங்க. யாருக்குமே இன்னைக்கு கிடைச்ச மாதிரி கிடையாது. அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்லுவான், நீங்கள் ஃபீஃபா பார்க்குறீங்க, அவங்க யார் பிடிச்ச பிள்ளைன்னு கேட்டால் மெஸ்ஸி. நீங்கள் எல்லாத்துக்கும் மெஸ்ஸி தான் பிடிக்கும். மெஸ்ஸி படிச்சுக்கிறாரான்னு ஒரு கொஸ்டின் வந்துடுவாங்க. அப்போ அவர் படிக்கல தான், ஆனால் வந்து அந்த ஃபுட்பாலுக்காக அவரோட ஏஜில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாரு, தனித்துவமான ஒரு திறமை இருக்கு. ஒரு திறமைக்காக அந்த திறமையை கூட அவங்களுக்கு தேவையில்லை. அன்னைக்கு உள்ள அந்த குழந்தைகளுக்கு அது கூட எனக்கு வேணாம், நான் சும்மா இருப்பேன், நான் சம்பாதிச்சு காசு வந்த காசு கூட எனக்கு வேணாம் மாதிரி தான் அந்த குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு எப்படி அதை படிக்க சொல்ல ஒரு மூவி வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இன்டு வைல்ட்ஸ் சொல்லிட்டு சீம்பன் இயக்கிய ஒரு படம் வந்திருக்கு ஹாலிவுட்ல. பெரும்பாலானவர் வந்து இந்த நல்ல கதைகளை தேடி பார்க்குறோம். இன்டு தி வைல்ட்ஸ் அந்த படம் வந்து 2007 ரிலீஸ் ஆன படம். அது வந்து அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து அது ஒரு உண்மை சம்பவம். அது வந்து சீம்பன்ங்கிற ஒரு நடிகர் தான் வந்து அதை இயக்கியிருந்தாரு. அந்த படத்துல வந்து கோர் கான்செப்ட் என்னன்னா, கதாநாயகன் வந்து வீட்டில் வந்து என்னன்னா அப்பா அம்மா 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவர் வாழ்க்கையே வெறுத்து வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா அண்ணன் சொல்றாங்க காசே வேண்டாம்னு சொல்லி ஷேக் பாய் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அலாஸ்காக்கு போயிடுவாரு. அது உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவம். அது வந்து ஒரு ஆத்தர் வந்து கிரிக்கோவர் அப்படின்னு நினைக்கிறேன், அவரு தான் வந்து எழுதியிருந்தாரு. அந்த கதையை வந்து நாவலாக எழுதியிருப்பார். அந்த ஒரிஜினல் இன்சிடென்ட் வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார் படமாக. அதை வந்து சீம்பன் வந்து படமாக எழுதியிருந்தார். சீம்பன் யாருன்னா 2 தடவை ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு டைரக்டர் இல்லை, நடிகர். மிஸ்டிக் ரிவர் அப்புறம் மில்கன் 2 படம் நடிச்சா 2லையுமே அவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு ஆள். அவர் வந்து இந்த கதையை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதை ஒரு படமாக்கி இருக்கிறாரு. இவர் வந்து போற வழியில ஆண்களெல்லாம் சம்பாதிப்பாரு, மனுஷங்களெல்லாம் சம்பாதிப்பாரு, ஆனா காசு சம்பாதிக்க மாட்டாரு. போறப்பவே வந்து என்ன பண்ணிடுவாருன்னா இவருடைய ஐடென்டிட்டியை வந்து இது பண்ணிடுவாரு. இவரோட பேர் வந்து ஒரிஜினல் நடந்த பேர் வந்து கிறிஸ் மெக்லீனஸ் அப்படின்னு வரும் அவரோட பேர் வந்து. அதெல்லாம் மாத்திட்டு வேற பேர் வச்சுக்கிட்டு அவர் காட்டுல போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, என்ன சுத்திகரிக்கிறதுக்கு வந்து நான் காட்டுல போய் வாழ போறேன்னு சொல்லிட்டு போய் வாழ்ந்துட்டு கடைசியில வந்து அதில் விட்டு வெளியே வர விட முடியாம அந்த இடத்துல இறந்துருவாரு. பசி பட்டியல வந்து ஏன்னா கையில காசு இருக்காது. நல்ல நபர்கள் எல்லாம் சம்பாதிப்பாரு, எல்லாருமே சொல்லுவாங்க நீ செய்யறது தப்புன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க இருந்து அங்க போயிட்டு கடைசியில அங்க இருந்து வர முடியாம உணவு இல்லாம அவர் வந்து அந்த பஸ்லயே ஒரு முனிசிபல் பஸ் இருக்கும், கைவிடப்பட்ட பஸ் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு தவறான செடியை சாப்பிடுவாரு. ஆமா,
ஒரு வீடை சாப்பிடுறாரு தெரியாது அது விஷமாயிடும். அது மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒண்ணு இல்ல, நிறைய பேர் இத மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த இதை வந்து எனக்கு வந்து இதை படிக்க சொல்லையே வந்து எனக்கு வந்து அதனுடைய காட்சிகள் தான் வந்து ஓடிச்சு. ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, பணம் வந்து முக்கியமா இல்ல, அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் இருக்கு, நமக்கு ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா 10,000 ஹவர்ஸ் வந்து உங்களுடைய திறமையை வெளியே வரனால 10,000 ஹவர்ஸ் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. அந்த கான்செப்டே பார்த்தாங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளி சிட்டிங் அண்ட் கவுச் பொட்டேட்டோ, there is a perfect word for that one, couch potato. They are simply relaxing in the sofa. அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஏன் இவங்களுக்கு மெஸ்ஸி வந்து ஈஸியாக தெரியுதுன்னா அவருக்கு வந்து இன்பார்ன் டேலண்ட் உண்டு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஆள் இருக்கிறாரு. கோட் டிபேட்னு ஒண்ணு இருக்கு, ஃபுட்பால்லே எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட் டிபேட்னு இருக்காரு. ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் லெவல் ஏன்னா வேர்ல்டுல இவங்க அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துட்டாலும், ஜென்சியோட அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹையஸ்ட் ஒருத்தவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு மெஸ்ஸிக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏன்னா நானும் ப்ரோக்ரஸ்டினேஷன் பண்ணுவேன், பயங்கரமா ப்ரோக்ரஸ்டினேஷன் பண்ணுற ஆள். நான் வந்து எதையும் தள்ளி போடுற தன்மை உள்ள ஆள். ஆனா என்னுடைய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை பார்த்தனா ஓகே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு உழைப்பு கூட்டியிருக்கிறாரு. நான் சொல்ற ஆள் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உழைப்பு கூட்டி இவர் வந்து டேலண்டான ஆள் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஈக்குவலா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறத வந்து அவர் வந்து ப்ரூஃப் பண்ண ஆள். சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹியூமனால எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லுவாங்க. அந்த காட்சிகள்லாம் எனக்கு இதை படிக்கிறப்போ வந்து எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஸோ அண்ணன் வந்து அவங்க வந்து சொல்றப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா சடனா வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இந்த அவங்க எவ்வளவு தூரம் வந்து அதுக்குண்டான உழைப்புகள் கொட்டி இருக்கிறாங்க. அந்த உழைப்புகளை கொட்டினதுனால தான் இன்னைக்கு வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேபாப் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்து டெய்லி ட்ரெயின் பண்ணணும். உங்களோட எடை கூட வந்து கூடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் இருக்கு. நீங்க இன்னைக்கு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க இன்டர்நெட்ல என்ன போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து செத்துட்டு இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாலே செத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து அவங்கள வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து லீன் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து அவங்க வந்து நோய் தாக்கினவங்கள போல அவங்க வந்து மாறிட்டாங்க. அந்த பெர்ஃபெக்ட் சேச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டாபிக் மாறுற மாதிரி இருக்கு, ஆனா இது இந்த டாபிக்ல உள்ளதுதான். ஏன்னா இவங்க வந்து அதை வந்து நோக்கி எடுத்துக்கிட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து எந்த உழைப்புமே போடல. நான் வந்து இப்படி சிம்பிளா ரிலாக்ஸ் ஆயிருப்பேன்னா நமக்கு வந்து முன்னால வந்து ஒரு சம்பவம் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு. வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் சிம்பிளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போன ஆளு தான் கடைசியில என்ன செய்யணும்னு தெரியாம ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, அந்த படத்தோட கதையே வந்து அடிநாளும் வந்து ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையும் எதிராக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது தான் அதனுடைய இது. அந்த மாதிரி எனக்கு இதை படிக்கிறப்போ அதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதான் இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறவங்க கூட வந்துட்டு படிக்காம இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதையும் நம்ம மறந்துட்டேன். அவரு வந்து டாப் கிளாஸ் காலேஜ்ல அமெரிக்கால வந்து டாப் கிளாஸ் காலேஜ்ல நல்லா படிச்ச ஆளு விட்டுட்டு போயிட்டு கடைசியில என்னன்னா இறந்து போயிடுவாரு. அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது. நம்ம வந்து டாபிக் எடுத்து அண்ணன் பேசுறதுக்கு அவர் எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ணாதான் அப்படி பேச முடியும். நம்ம வந்து அன்னைக்கு காலைல கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேலை கேட்டு வந்து அந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவும் இதே தானே உங்களுக்கு? ஆமாம், அது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு பர்சனலாகவும் சரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. நண்பர்கள்ட்ட பேசும்போது இப்போ கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே வளைகுடா இந்த பகுதியில் வேலை பார்க்குறப்ப பெரும்பாலுமே வேலை கேட்டு நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொள்வாங்க. வேலை வாங்கி கொடுங்க, வேலை செய்யுங்க. இங்கே இருக்கிறவங்களுமே வேலை இதாக மாற்றம் வரும்போது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்கல்ல. அப்போ இந்த புதிய தலைமுறை இப்போ முடிச்சு வர்ற தலைமுறையுடைய அவங்க வேலை கேட்குற அந்த அணுகுமுறையே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இன்னும் எப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வது, வாட்ஸ்அப்பில் அவங்க எழுதுகிற மொழி,
அதாவது இந்த 30 செகண்டில் நம்ம ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, அந்த மனநிலையை அவங்களுடைய எல்லா செயல்பாட்டிலையுமே நான் பார்க்குறேன். இந்த ஸ்கிப் பண்ணுறது, ஒரு பதிலுக்கு ஓகேன்னு சொல்கிற கூட அவங்க முழுமையாக ஓகேன்னு அடிக்கிறது இல்லை, அதுலேயே ஓகே போடணும். ஆனால் அவங்க ஓகே தான் நம்ம எல்லாரும் பொதுவாக எழுதுறோம், அது கூட எழுதுறது இல்லை. இது வந்து ரொம்ப அவசரமாகவே இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்கப்பா, ரொம்ப எனக்கு கஷ்டமான வேலை எதுவும் இருந்துட வேண்டாம், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வேலை இருக்கிற மாதிரி பார்க்க வேணாம், 6 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தரால் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச்சிலேருந்து தெரியுது. நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் அப்படி சொல்லுவாங்க, 5 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு போகிற மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரைவேட்லேயே எதிர்பார்க்குறாங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், கொஞ்சம் ஒர்க் பண்ணால் இன்னொன்று கற்றுக்கிட்டா அடுத்ததுக்கு போகலாம், அடுத்தது அது வந்து பொருளிட்டும் இல்லை, தேவையில்லை எனக்கு ஈவினிங் வந்து நான் வெளியே இருக்கணும், என்னால் உட்கார முடியாது அப்படின்ற மனநிலையில தான் பேசுகிறாங்க. நண்பர் ஒருத்தர் அவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்லித்தான் புலம்புனார். ஒருத்தர் வேலை கேட்குறாரு, வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரா, என்னோட வெயிலில் நிற்கிற மாதிரி எதுவும் வேலை பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்த வெயிலில் தான் வேலை. அவர் வந்து சிவில் இன்ஜினியர், அதான் அதில் காமெடி. சிவில் இன்ஜினியர் வேலைக்கு வர்றவரை அவர் வைக்கிற அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, வெயில் படாத ஒரு வேலையா பார்த்துருங்க. ஒரு ஃப்ரெஷர் இன்ஜினியர் அப்படின்னு வர்றப்ப அவங்க முதல் வேலையை ஃபீல்டில் போனால் தானே கற்றுக்கிற முடியும். உன் கை வந்து மண்ணில் பட்டு எல்லாம் பண்ணா தானே நீ அந்த வேலையை கற்றுக்க முடியும். நான் வந்து இப்போ ஊர் பேரை சொல்லாமல் 2 ஊரை வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுக்கோங்க, சொன்னவனே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊருக்காரங்களா சட்டை கசங்காமல் வேலை பார்ப்பானாப்பா அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி இப்போ இல்லை, அங்கே வேலை செய்யணும்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கும், நான் பேரெல்லாம் சொல்லலை. அந்த மாதிரி அதை விட மோசமாக போயிட்டு இந்த வாட்டி. அதுதான் இது படிக்கும்போது இப்போ ஃபாசி சொன்னார் இல்லையா, கேபாப், பிடிஎஸ், இந்த ஐடல், இவங்களை ஒரு ஐடலாக பார்க்குறாங்க, இந்த கலைஞர்களை ஒரு ஐடலாக பார்க்குறாங்க. இவங்க பார்க்குற ஒரே ஒரு முகம் இந்த டிவி ஸ்க்ரீன் இல்லை மொபைல் ஸ்க்ரீனில் அவங்களுடைய அப்பியரன்ஸும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லணும்னா அதை தெரிஞ்சுக்க தேவையில்லைன்றாங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அவன் பாருங்க எப்படி வந்துட்டான் அப்படின்றது தான் அவங்க சிந்தனை இருக்குது. அதை வர்றதுக்கு எவ்வளோ உழைக்கிறான், அதுக்கு பின்னாடி எத்தனை ப்ராக்டிஸ் இருக்குது, இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க அவங்க எந்த முனைப்பும் காட்டுறதே இல்லை. இல்லை, சமீபத்தில் ஒரு ஜென்சி ரிலேட்டடான ஒரு வீடியோ நம்ம காணொலியை வந்து சமூக ஊடகங்களை நம்ம பார்த்துருப்போம். அதில் சொல்லுவார், உங்களுடைய வரலாறுகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம பார்த்துருப்போம். இல்லை, வரலாறுன்னு தான் ஒரு இது இருக்குது, ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட் என்ன சொல்லுன்னா, அதாவது தமிழில் சொல்கிறேன், அது வந்து கடினமான சூழ்நிலைகள் வந்து வலிமையான தலைவனை உண்டாக்கும், வலிமையான தலைவர்கள் வந்து ஒரு சுமூகமான, அதாவது சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவாங்க. அந்த சாதகமான சூழ்நிலை வந்து அதாவது எப்படி சொல்ற, வலிமை குறைந்த ஒரு சமூகத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஃபேமஸ் நாவல்ல இருந்து வந்த கோட் தான். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஜென்சி வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த இதுவே தேவையில்லை, எங்களுக்கு வரலாறே தேவையில்லை அப்படின்னு வந்து வரலாறை வந்து மறுக்கிறாங்க. ஜேர்னலிசத்துல வந்து ஒன்று சொல்லுவாங்க, வரலாறை மறந்த சமூகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜேர்னலிசத்துல. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு பேப்பர்ல நம்ம படிக்கல, நம்ம மொபைல்ல வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ அதனுடைய காலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு இது. பாருங்களேன், நம்ம 3 பேர் மும்முரமா பேசுறோம், அந்த 3 பேர் வந்துட்டு எதுவுமே வேணாம், நான் சும்மா உட்காந்து கேட்பேன் அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பேச வைக்கணும். அதுதான் நமக்கு ஒரு வெற்றி. சொல்லுங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? நீங்க அந்த ஜென்சி ஜெனரேஷன் அப்படிதான் போல, பேசுற கூட இல்ல. கண்டிப்பா நான் ஜென்சி ஜெனரேஷன் இல்ல. அண்ணன் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த முதல்ல ஆரம்பிச்சு அவங்க வேலைக்கே வரதில்லைங்கிறதுல ஒரு இதுல ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா நான் பார்த்தது என்னன்னா,
நம்ம எல்லாருமே நம்ம ஜென்சிக்கு முன்னாடி இருக்க தலைமுறைகள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம அப்பா அம்மா படிக்காம நம்ம அந்த படிப்போட கட்டாயத்தின் புரிஞ்சு நம்ம வேலைக்கு போனாதான் இந்த சமூகத்தையும் சரி, நம்ம முதல்ல நம்ம வீட்டையும் சரி நம்ம சமூகத்தையும் சரி முன்னேற்ற முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ந்து நம்ம வந்தோம். அந்த ஜென்ரேஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு தாராளமா இருக்கு. நம்மளை விடவும் ரொம்பவும் தைரியமாவே இருக்காங்கன்னு ஒரு சில ஆர்டிகல் என்னால பார்க்க முடியுது. ஐடில என்ன சொல்ல, லிங்க்டின்ல வந்த ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. அதுல இந்த 90s கிட்ஸை காட்டிலும் அவங்க வந்து ரொம்ப கரேஜியஸா இருக்கிறதா ஹெச்ஆர்சி பல பேர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்காங்க. உங்களை மாதிரி மீன் 90s நம்ம எப்படி வேலை பார்த்தோம்னா இன்னும் 2 மணி நேரம் வேலை செஞ்சு இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், இன்னும் நிறைய கத்துக்கலாம், நம்ம லைஃபை முன்னேற்றங்கிற ஒரு கட்டாயம், ஒரு கடமை, ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிளா இருந்த ஒரு சுச்சுவேஷன். பட் இந்த தலைமுறைக்கு அப்படி அவங்க இருக்குங்கிற கட்டாயம் இல்லாம இருக்கிறதா ஒரு பக்கம் பார்க்குறேன். ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் ஒரு பக்கம் கெட்டது இருக்கு. நல்லதோட சேர்ந்து ஒரு சில நேரத்தில் கெட்டதும் வரதான் செய்யும். டிஜிட்டல் மீடியாவில் வந்த மாதிரி தான். டிஜிட்டல் மீடியாவில் நல்லதும் பல விஷயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், கெட்டதும் கண்டிப்பா இருக்கிறதா செய்யுது. இது வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஜென்ரேஷன் பொதுவாக சொல்லாம எனக்கு பார்க்கும்போது கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான மென்டாலிட்டி ஈஸி மணி, அது வீடியோ போட்டால் பைசா வருது, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணால் பைசா வருதுன்றதெல்லாம் அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய அதாவது இதாக இருக்குது. நிறைய மக்கள் புதுசாக இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து தான் இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்தப்போ, நான் வேலைக்கு வந்தப்போவும் சரி, அதுக்கப்புறம் நான் பார்த்து தான் இருக்கேன். இந்த அளவுக்கு யாரும் எனக்கு இப்படி தான் நான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் இல்லை, வேலை கிடைச்சா போதும், அதுலேருந்து நான் என்ன முன்னேற்றிக்கிறேன், அதுல கிடைக்கிற ஸ்கில்ஸ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நான் ஈஸியாகவே பணம் கிடைக்குது. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம், ஜஸ்ட்டு யூடியூப்ல. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து, அதாவது திரையிலேருந்து பார்த்து நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது அது இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது இப்போ மேபி மொபைலை பார்த்து இப்போ வந்து இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லலாம். ஆனால் அப்போ தான் இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் ரீசெண்டாக இது வந்து ஈஸியாக அந்த பைசா உண்டு பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்ததுனால தான் மக்கள் இப்படி சோம்பேறி ஆகிறாங்களான்னு தோணுது. ஏன்னா அது எல்லாத்தையும் செட் ஆக முடியல, எல்லாராலையும் பண்ண முடியல, ஆனால் பண்ணுறாங்க. எந்த விதமான ஸ்கில்லும் இல்லாமல் மக்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க. படிச்சு கொண்டு நான் என்னால் அவ்வளோ ஏன் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு இது வரும் ஒரு கட்டத்தில். நான் என்னால் பண்ண முடியாது, அவங்க ஒன்றும் பண்ணல, ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்போது ஈஸியாக இவங்க அப்போ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல அதுதான் பூமர்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிடுறாங்க அந்த விஷயத்துல. மக்கள் வந்து அப்போ எது ஈஸியான வழி பார்த்தா இதுதான். எனக்கு நான் அப்புறம் இதை பண்ணிட்டு போறேன், எதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிச்சு கொண்டு வேலைக்கு போய் நான் கஷ்டப்படணும். இல்லை இது கரெக்டாக ஃபைஸ் பண்ண பாயிண்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு. நான் இப்போ இன்ஸ்டாவில் நம்ம ஃபாலோ பண்ணாட்டாலும் சில வீடியோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்றாங்க. இப்போ ஈவன் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஆமாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ காலேஜ்லேயே வந்து நம்ம ஒரு படித்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல் தேடி எடுக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ஒரு காலேஜில் அவங்க என்ன எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர், இவர் நல்ல வீடியோ இவ்வளோ வியூஸ் இருக்குது, இவ்வளோ லைக்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ அது ஸ்டூடெண்ட் மேலே என்ன ஒரு ஓகே, அப்போ நம்மளும் இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மளும் பண்ணலாம், நம்மளும் நிறைய இது பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வருது. அதுதான் மெயின். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நம்மளும் எல்லாமே வீடியோ பார்க்குறோம், இது பண்ணுறோம், சில இது நம்மளுமே ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஒரு காமெடிக்காக ஒரு ஃபனுக்காக ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல பர்டிகுலர் ஒரு நல்ல ஒரு காலேஜில் ஒரு ஃபேமஸான காலேஜ்லேயே வந்து அவங்க கூப்பிட்றாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர். முன்னாடிலாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம், ஒரு அப்துல் கலாம் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் காலேஜில் கெஸ்ட்லாம் அந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் வந்து அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போலாம் இவர் யூடியூப்ல இவ்வளோ இருக்காரு இன்ஃப்ளூயன்சர் இப்போ காலேஜ் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த நன்மைக்கு போயிட்டு அதான் வந்து